அந்த அப்பா வந்து தன் வளர்ச்சிக்கு எவ்வளோ பாடுபட்டாருங்கிறத ஒரு மணி நேரம் லைட்லாம் நிறுத்திட்டு விஜய் வந்து அப்படி உட்காந்து கண்ணை மூடிட்டு ரீகால் பண்ணாருன்னா அடுத்த நொடி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவார். எஸ்சிஎஸ்சி விஜய்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாருங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஒரு அப்பா தோளுக்கு மேல் வளர்ந்த பையன்ட்ட எப்படி நடந்துக்க கூடாது அப்படி நடந்துட்டார். இவரே வந்து பீஸ்ட் படத்தெல்லாம் ரொம்ப ஓப்பனாக விமர்சனம் பண்ணார். இப்படியா ஒரு கதை இருக்கும், இப்படியா படம் பண்ணுவீங்கன்னு அவர் சொன்னார். அது வந்து ஆதங்கம், என் பிள்ளை இப்படி பண்ணிட்டீங்களேங்கிற ஆதங்கம். அதனால் அவர் வந்து கதை விவகாரத்தில் தலையிட்டதுனால ஒரு பிரச்சனை வந்ததுன்னு அது வேற ஒரு பிரச்சனை. பல பேர் பார்க்க சகிக்காமல் இருந்தாங்க, இது எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலைங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இறந்த பிறகு ஆல்மோஸ்ட் அந்த கலாச்சாரம் மெல்ல மெல்ல மறைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொத்துன்னு புஷி ஆனந்த் காலில் வந்து விழுறாங்க. உணவிலிருந்து இந்த அரசியல் துவக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆர் போல தன்னை நினைத்துக்கிறாரா விஜய் அவர்கள் எப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, உணவிலிருந்தே துவங்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய. ஒரு அப்பாவும் மகனும் சேருவதற்கு இத்தனை கோடி செலவு பண்ணணுமா? அது நேரடியாக போய் அவர் எஸ்எஸ்சிட்ட சேர்ந்துட வேண்டியதானே அப்படின்லாம் பல பேர் கமெண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த கதை தான் வாரிசு படத்தில் சொன்னாங்க. பட் அதை வெங்கட் பிரபு சொல்லும் பொழுது அவர் ஒரு வேற மாதிரி சொல்லுவார். நிச்சயமா விஜய் பிறந்த நாளுக்கு ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ஏதாவது வருமா சார்? லியோ குறித்து ஒரு அப்டேட் இருக்கு. அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைபேச்சு அந்தரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? விஜய் அவர்கள் குறித்து வருவோம் சார். விஜய் அவர்கள் எடுக்கும்போது படத்தை தாண்டி அரசியல் சார்ந்து நிறைய பேச வேண்டியிருக்கு சார். இந்த குறிப்பா விஜய் எஸ்சிஎஸ்சி சண்டை எங்க ஆரம்பிச்சது சார்? ஏன் இதை கேட்கிறேன்னா, விஜய் அரசியலுக்கு வரும்போது ஏறக்குறைய உறுதி ஒரு எழுதியிருந்தாங்க, தந்தை எஸ்சிஎஸ்சி நல்லாசியுடன் திருச்சியில் மாநாடு அப்படின்னு அந்த விஜய் மக்கள் இயக்க சார்பில் எழுதியிருந்ததா பார்த்தோம். அப்ப விஜய் அவர்களும் எஸ்சிஎஸ்சியும் சேருவார்களா? சண்டை எங்க தான் ஆரம்பிச்சது சார்? இல்லை, ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் மன இதுதான், அது எப்படி சொல்கிறது, மனக்கசப்புன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு தந்தைக்கும் மகனுக்குமானது அது எந்த நேரத்தில் வேணாலும் மாறக்கும். அது அப்படியே இருக்கும்லாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. அந்த அப்பா வந்து தன் வளர்ச்சிக்கு எவ்வளோ பாடுபட்டாருங்கிறத ஒரு மணி நேரம் லைட்லாம் நிறுத்திட்டு விஜய் வந்து அப்படி உட்காந்து கண்ணை மூடிட்டு ரீகால் பண்ணாருன்னா அடுத்த நொடி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவார். ஏன்னா அவ்வளவு துயரங்களை எல்லாம் அவர் சுமந்திருக்கிறார் இந்த பையனுக்காக. அவர் வந்து பையன் அரசியலில் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டார். அதற்கான முயற்சிகளை அவர் எடுத்தார். விஜய் வந்து அது இப்போ வேண்டாம், எதுக்கு அவ்வளோ அவசரப்படணும்னு அவர் நினச்சார். இதுதான் அவங்களுக்குள்ள நடந்த முதல் பிரச்சனை. அது வந்து எங்கே ஜாஸ்தியாச்சு அப்படின்னா, ஒரு முறை எஸ்சிஎஸ்சி வந்து விஜய்கிட்ட தன்னுடைய கோபத்தை அளவுக்கு மீறி காமிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதாவது தோளுக்கு மேல் வளர்ந்த பையனும் நீங்கள் தோழன்னு நினைக்கணும், ஆனால் இவர் அதை தாண்டி நினைக்காம விட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் விஜய் வந்து அவங்க அப்பா மீது வைத்திருந்த பெரிய வெறுப்பு. இப்போ ஏன்னா அதான் நான் அதை எப்படி நாகரிகமாக சொல்லணுமோ அப்படி நான் சொல்கிறேன். இதை வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாது. அவங்க குடும்ப பிரச்சனையை நம்ம பேச வேணாமே அப்படின்னு பேச வேணாமேங்கிறத தவிர எஸ்சிஎஸ்சி விஜய்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாருங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஒரு அப்பா தோளுக்கு மேல் வளர்ந்த பையன்ட்ட எப்படி நடந்துக்க கூடாது அப்படி நடந்துட்டார். அதுதான் அப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதுலேருந்து அப்பா கூட அவர் பேசுகிறத நிறுத்திட்டார். அது இன்றளவும் தொடருது, நாளைக்கே அது மாறக்கூடும். அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா எங்கேயாவது ஒரு எமோஷனல் அப்படி பீறிட்டு வரும்பொழுது இவ்வளோ நாள் வந்து நம்ம இப்படி இருந்துட்டோமேன்னு திடீர்னு தோணும். அது எல்லா குடும்பத்திலும் நடக்கும். அண்ணன் தம்பி சண்டை போடுவாங்க, பெரியப்பா சித்தப்பா சண்டை நடக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாருமே கட்டி பிடிச்சிட்டு ஒன்றாயிருவாங்க. இது வந்து சினிமாவில் மட்டும் நடக்கிறது இல்லை, வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். எஸ்சிஎஸ்சி வந்து இன்னைக்கு அவர் ஃபீல் பண்ணுறாரு, என்னுடைய மகனை சுற்றி இருப்பவர்கள் யாருமே சரியில்லை, எல்லாருமே வந்து ஒரு நோக்கத்துக்காக இருக்காங்க. எப்பவுமே தந்தை வந்து மகன் மீது வைத்திருக்கிற அன்புல எந்த உள்நோக்கமும் இருக்காது. ஆனால் இப்போ கூட இருக்கிற பல பேர் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு இருக்காங்கன்னு அவர் நினைக்கிறாரு. இன்னும் கூட வெளிப்படையாக அவர் வெளியில் பேசினதெல்லாம் எனக்கு ஒரு தகவல் உண்டு. என்னென்னா, விஜய் கூட இருக்கிற சில பேர் வந்து மந்திரிச்சு சில பொருட்கள்லாம் வேட்டியில் சுருட்டி வச்சுருக்காங்க, அதனால தான் வந்து விஜய் அப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் இங்கே சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய நெருக்கம் வந்து அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பட் இவங்க வந்து விஜய் சிறப்பாக ஒரு ரூட்டில் கொண்டு போகிறாங்களா அப்படின்னா அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி விஜய் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டார். துப்பாக்கி
படம் வரைக்கும் எஸ்சிசி இருந்தார். அதற்கப்புறம் வந்து இவர்கள் உள்ளே வந்து விஜயை கைட் பண்ணி இன்றைக்கி வேற ஒரு லெவலுக்கு அவர் வந்துட்டார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க இழுத்து கொண்டு போய் குழியில் தள்ளிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு அப்பாவை அவர் அப்படி நினைக்கிறாரு. பட் எதிர்காலம் பல கேள்விகளுக்கு விடை சொல்லும், அவ்வளோதான். ஓகே சார், இப்போ சொன்னீங்க அந்த மனக்கசப்புக்கு பின்பு இன்னொரு காரணம் கூட இந்த கதை கேட்கிற விவகாரத்தில் வந்து தனிப்பட்ட முடிவு விஜய் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா கிட்ட இருந்து தள்ளி வந்துட்டாரு. குறிப்பாக ஏஆர் முருகதாஸ்னால ஒரு சண்டை நடந்ததா கூட சொல்கிறாங்களே, அது உண்மைதானா சார்? இல்லை, அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏன்னா துப்பாக்கி கதையை வந்து எஸ்எஸ்சி தானே கேட்டார். அந்த படம் எவ்வளோ விஜய் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான படமாக அது அமைஞ்சது. அதனால் எஸ்எஸ்சிக்கு கதை கேட்க தெரியாதுன்னெலாம் நம்ம சொல்லவே முடியாது. அவரை மாதிரி வந்து வெற்றி படங்கள் கொடுத்த ஆட்கள் இங்கே கிடையாது. இன்னொன்று வந்து சொசைட்டிக்கு தேவையான பல படங்களை அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ அவருக்கு வந்து ஒரு திரைக்கதைங்கிறது எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும். அவரே வந்து பீஸ்ட் படத்தெல்லாம் ரொம்ப ஓப்பனாக விமர்சனம் பண்ணார். இப்படியா ஒரு கதை இருக்கும், இப்படியா படம் பண்ணுவீங்கன்னு அவர் சொன்னார். அது வந்து ஆதங்கம், என் பிள்ளைய இப்படி பண்ணிட்டீங்களேங்கிற ஆதங்கம். அவர் இருந்திருந்தாருன்னா அந்த கதையை வந்து அவர் நேர் பண்ணியிருப்பார். இதை அனுமதிச்சிருக்க மாட்டார். ஸோ அதெல்லாம் இருக்குது. அதனால் அவர் வந்து கதை விவகாரத்தில் தலையிட்டதுனால ஒரு பிரச்சனை வந்ததுன்னு அது வேற ஒரு பிரச்சனை. திரைக்கதையில் தவறாக இருந்ததே அவரால் ஏற்றுக்க முடியல. ஒருவேளை தன் மகன் அரசியலில் தவறாக நடத்தப்படுவாங்களோ அல்லது முன்னுதாரணம் ஏதாவது அமைஞ்சிருவாரான்னு சொல்லிட்டு நிறைய பதட்டத்தில் எஸ்எஸ்சி இருப்பார் சார். இன்னைக்கு நடந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னான்னு தெரியல, புஷி ஆனந்த் அவர்கள் போயிட்டு இருப்பாரு, ஒரு நிறைய மரியாதையோடு வருவாங்க. அந்த இடத்துல எஸ்எஸ்சி இருக்கணும்ப்பா அப்படின்னு சில கருத்துக்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த கேள்வி வச்சுருந்தேன் சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, இப்போ இந்த காலில் விழுற கலாச்சாரங்கிறது ஆல்மோஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க ஜெயலலிதா இறந்த பிறகு அதை வந்து நல்ல வேலைடா அப்படிங்கிற அளவுக்கு பொதுமக்களே பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க காலில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கீழே விழுகிறத பல பேர் பார்க்க சகிக்காமல் இருந்தாங்க. இது எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலைங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க இறந்த பிறகு ஆல்மோஸ்ட் அந்த கலாச்சாரம் மெல்ல மெல்ல மறைஞ்சிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொத்துன்னு புஷி ஆனந்த் காலில் வந்து விழுறாங்க. அது அவசியம் இல்லாத ஒன்று. ஏன் அப்படி ஒரு விஷயத்தை இங்கே மீண்டும் உருவாக்கணும்னு நமக்கு தெரியல. தமிழன் வந்து தன்மானம் மிக்கவன், தலை நிமிர்ந்தவன், ஆச்சா போச்சான்னு எழுதுகிறான் பேசுகிறான். பார்த்திங்கன்னா பொத்துன்னு காலில் விழுந்து காலை நக்கிறது எதுக்காகன்னு நமக்கு புரியல. அது வந்து நிச்சயமாக எஸ்சிஎஸ்சி வந்து அவர் காலில் விழுந்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது தான். புஷி ஆனந்த் காலில் விழுறதையும் கண்டிக்கப்பட வேண்டியது தான். இல்லை, அந்த இடம் எஸ்எஸ்சி காணது அந்த வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள். பட் அது தவறு தான், காலில் விழுறது தவறாகவே இருக்கலாம். இதை விஜய் விரும்புவாரா சார்? முதல்ல அனுமதிக்கிறாரு. இப்போ நீங்கள் விரும்பலைன்னா கூப்பிட்டு அவர் சொல்லணும்ல, என்னையா இப்படி நடக்குது, நீ தடுக்க வேணாமான்னு அவர் கேட்கணும்ல. அவர் கேட்கலையே. அப்போ அதனால தானே தொடர்ந்து அது நடக்குது. இல்லை, குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை, அவங்களுக்காவது சுற்றறிக்கை நீங்கள் வெளியில் பத்திரிகைகளுக்கு தர வேண்டாம். மாவட்ட அளவில் இது மாதிரி யாரும் வந்து யார் காலையும் விழ வேண்டிய அவசியம் இல்லை, விழாதீங்கப்பான்னு ஒரு சுற்றறிக்கை அனுப்பலாம்ல. ஸோ அதெல்லாம் செய்யணுங்கிறேன் நான். ஏன்னா எதிர்காலத்தில் ஒரு அடிமை கூட்டத்தை இவங்க வளர்த்துடக்கூடாது. ஏற்கனவே ஒரு அடிமை கூட்டம் இருந்துச்சு, வரலாற்றில் அழிக்க முடியாத அளவுக்கு அது அடிமை கூட்டமாக மாறிச்சு, கல்வெட்டாகவே பதிஞ்சு போச்சு பல இடங்களில். அதை வந்து மாற்றணும்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஓகே சார், இன்று அந்த உணவு அளிச்சிருந்தாங்க, அதை கொடுத்து நீங்கள் நிறைய பேசிட்டீங்க. இருந்தாலும் இந்த உணவிலிருந்து தொடங்கிய விஷயம் நேரடி அரசியலுக்கு அந்த 234 தொகுதிங்கிற ஒரு வார்த்தையவே எடுத்துக்கலாம், நிறைய அமைச்சிட்டாங்க. உணவிலிருந்து இந்த அரசியல் துவக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆர் போல தன்னை நினைத்துக்கிறாரா விஜய் அவர்கள், எப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, உணவிலிருந்தே துவங்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய இது. ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் இருந்த பஞ்சம்ங்கிறது வேற, அன்னைக்கு வேலை வாய்ப்புகள் பெருசாக இல்லை. இன்றைக்கி வந்து பசி பட்டினியால் இருக்கிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்குன்னுலாம் பல பேர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொன்ன கருத்துக்கே பல பேர் மாற்று கருத்து வைக்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படிலாம் இல்லைன்னெலாம் சொல்லாதீங்க, நிறைய இடங்களில் இருக்குது, நான் வேணா காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இருக்கலாம், நிச்சயமாக அங்கொன்றும் இங்கொன்றுமா சொற்பமாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் இங்கு வேலை வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் வந்து இலவச உணவு தினந்தோறும் போடுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் அதில் ஒரு நாள் ஒரு வேளை சோறு போடுறதுல என்ன வந்துருங்கிறது நமக்கு தெரியல. இதை ஆக்கப்பூர்வமாக நீங்கள் ஏதாவது பண்ணுங்கிறது தான் நாம் திரும்ப வைக்கிற கோரிக்கை. ஒருவேளை விஜய் சுற்றி இருப்பவர்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் அல்லது சொல்ல முடியாமல் இருந்தால் அதை நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ நீட்டு வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. மாநில அரசு வந்து தொடர்ந்து மத்திய அரசுகிட்ட நீட்டை எங்களுக்கு விளக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் அது நடக்கிற கதையாக தெரியல. வழக்கு வம்பு எவ்வளோ போகுது, உண்ணாவிரதம் மறியல் போராட்டம்லாம் போனால் கூட இனிமேல் நீங்கள் வந்து நீட் இல்லாமல் ஒரு இது நடக்காது. அந்த அளவுக்கு இன்றைக்கி மாற்றிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆக்கப்பூர்வமாக நம்ம இறங்கிடுவோம். நீட்டு வேண்டான்னு குரல் கொடுத்து காலத்தை கழிப்பதை விட அடுத்தடுத்த சந்ததிகள் டக்கு டக்குன்னு நீங்கள் பாஸ் ஆகி போகணும்னா நீங்களே ஒரு இலவச நீட் சென்டரை ஆரம்பிங்க. அதை ஒரு 4 மாவட்டத்தில் ஆரம்பிங்க. அடுத்து அதை வந்து 8ஆக மாற்றுங்க. அப்புறம் அதை 14ஆக மாற்றுங்க. முதல்ல ஒரு 4 மாவட்டத்தில் ஆரம்பிங்க. இந்த வெட்டி செலவெல்லாம் பண்ணாமல் ஆக்கப்பூர்வமாக செலவு பண்ணுங்க. இந்த ஏழை மாணவ மாணவிகளுக்கு அது உதவியாக இருக்கட்டும்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகே சார், கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த செய்தி அவருக்கு சென்றடையாமல் இருக்கலாம், அது சென்றடைந்தால் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்படியே இன்னொரு இதையும் அவங்க பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு அரசியலுக்கு வர்ற எல்லாருமே ஒரே இந்த சைமல்டேனியஸாக எல்லாரும் என்ன செய்வாங்களோ அதை தான் நாமளும் செய்யணும்னு நினச்சிட்டு வராங்க. அதுதான் இந்த உணவு போடுற விஷயம்லாம் அப்படி தான் நடக்குது. இன்னொன்று கூட பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் அரசு ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே ஸ்கேனிங் எம்ஆர்ஐ எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் ஒரு இடத்துல குவியும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. இப்போ ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னா இது ஸ்கேன் பண்ணி வந்துருங்க, எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு எழுதி கொடுத்துட்றாங்க. அப்போது ஒரு ஏழை ஒன்றுமே பண்ண முடியாதவன் எங்கே போவான்? பல பேர்கிட்ட கையேந்துறான். சார் எம்ஆர்ஐ பண்ண சொல்கிறாங்க, இவ்வளோ செலவாகுது, கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறான். அப்போ நீங்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு அங்கங்கே ஒரு ஃப்ரீ சென்டர் இந்த மாதிரி நீங்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க ஒரு குறைந்தபட்சம் ஏதோ ஒரு சான்றிதழோடு வரும்பொழுது அவங்களுக்கு நாம் எம்ஆர்ஐ ஃப்ரீயாக எடுத்து கொடுப்போம், ஒரு ஏதோ ஒரு ஸ்கேன் அது மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பண்ணலாம் இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மத்தியில் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் போய் வீட்டுக்கு வீடு ஓட்டு கூட கேட்க வேண்டாம். இதெல்லாம் விஜய் வந்து பண்ணுறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கூட்டம் அவங்க பின்னாடி வந்துடுமே. ஓகே சார், அவர் திரைப்படத்தை பார்த்து மிக ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு பின்னாடி இருக்கின்றது ஏற்றுக்கக்கூடியது. இந்த செயல்கள் மூலமாக இன்னும் செஞ்சார்னா ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம் சொல்கிறீங்க சார். அது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க பண்ணுறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, தளபதி 68 டாக் எந்த அளவில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சார். அந்த திரைப்படத்துடைய கதை தந்தை மகனுக்கான கதைன்னு சொல்கிறீங்களே, அப்போ விஜய் மற்றும் எஸ்எஸ்சிக்கான ஒரு கதையாக இது இருக்க வாய்ப்பு இருக்கா? அது என்னவோ தெரியல, தொடர்ந்து விஜய்க்கு அது மாதிரி கதைகளாகவே அமையுது. இப்போ வாரிசு படத்தில் கூட ஒரு அப்பாவும் மகனும் சேருவதற்கு இத்தனை கோடி செலவு பண்ணணுமா, அது நேரடியாக போய் அவர் எஸ்எஸ்சிட்ட சேர்ந்துட வேண்டியது தானே அப்படின்லாம் பல பேர் கமெண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த கதை தான் வாரிசு படத்தில் சொன்னாங்க. பட் அதை வெங்கட் பிரபு சொல்லும் பொழுது அவர் ஒரு வேற மாதிரி சொல்லுவார். நிச்சயமாக ஒரு டைரக்டருக்கும் இன்னொரு டைரக்டருக்கும் சொல்கிற விதத்தில் வந்து சுவாரஸ்யம் எல்லாமே மாறும். அப்போ வெங்கட் பிரபு வந்து அதை இன்னும் ஜாலியாக இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லுவார்னு நான் நம்புகிறேன். நான் கேள்விப்பட்டது அதுதான், அப்பா மகனுக்கான ஈகோ பிரச்சனை தான் அப்படின்னு. அரசியலுக்கு அவர் இறங்க போகிற நேரத்தில் ஒருவேளை அதில் அரசியல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் எதுங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல. இப்போ தான் அவங்களே உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷனில் இருக்காங்க. ஒரு லைன் தான் சொல்லியிருக்காரு அவர், ஒரு 10 வரையில் ஒரு கதை சொல்லியிருக்கிறார், அவ்வளோதான். மற்றதை வந்து ஒரு டெவலப் பண்ணி ஷூட்டிங் போகணும். அநேகமாக செப்டம்பரில் அந்த படம் பூஜை இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செப்டம்பர் சார், அப்புறம் செப்டம்பரில் இருக்க போகிற படத்துக்கு ஏன் சார் லியோ படம் போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து லியோவோட ஹைப்பை குறைக்கிற மாதிரி இது அமைஞ்சிடாதா சார்? இல்லை, அப்படி கிடையாது. இப்போ விஜய் வந்து தினந்தோறும் அப்ரோச் பண்ணுற கூட்டம்ங்கிறது ஒன்று பெருசாக வந்துருச்சு. ஒரு பக்கம் தெலுங்கு தயாரிப்பாளர்கள் வராங்க, தெலுங்கு இயக்குனரோட, இந்த பக்கம் பல பேர் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்னுடைய அடுத்த படம் கமிட்டட் அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அதுக்கான ஒரு முயற்சி. இன்னொன்று வந்து ஒரு படம்ங்கிறது ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு ஸ்டார்ட் ஆகும்போது மற்ற விஷயங்கள் எல்லாமே தானாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான முன் தயாரிப்பை கூட அதெல்லாம் இருக்கலாம். ஓகே சார், விஜய் பிறந்த நாளைக்கு ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ஏதாவது வருமா சார்? லியோ அப்டேட்டு வரும்னு சொல்கிறாங்க. லியோ குறித்து ஒரு அப்டேட் இருக்குது. கண்டிப்பாக டீசராக இருக்கலாமா சார்? நிச்சயமாக இருக்கலாம். ஓகே சார், உங்களை போல் நாங்களும் அவளை எதிர்பார்த்துருக்கோம் சார். இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றிகள் சார்.